அதேதான் நான் சொல்றேன். அவர் சவுக்கு சங்கர் பேசியது எவ்வளவு தவறோ அதே தவறை திரும்ப இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. வீடியோ போட்டு ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்க முடியாது. பிராக்டிக்கலா தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு, இந்த மூன்றாண்டு ஆட்சிகள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொத்து வரி உயர்த்திருக்காங்க. மின்சார கட்டணம், மின்சாரம் இருக்கோ இல்லையோ, மின்சார கட்டணம் பயங்கரமா உயர்ந்திருக்கு. மின்சார கட்டணம் உயர்வு மட்டும் இல்லாம அதுக்கு கட்டுற டெபாசிட் தொகையை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்த போது எதிர்த்தார்களோ இதே மாதிரிதான் அது வீடியோ போட்டு பண்ணாங்க. கொரோனா டயத்திலயும் என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் கடையை மூடணும்னு போராட்டம் பண்ணாங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க ஆளுங்கட்சியா வந்தவுடனே அதை நிறைவேற்றினாங்களா? இந்த கேள்வி மக்கள் மனதில் இருக்கிறது. இவர்கள் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறோம் என்று சொன்னார்களோ, எந்தெந்த மாற்றத்தை எல்லாம் மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் எதிர்பார்த்தார்களோ அது சுத்தமாக இங்கே நடக்கவில்லை. கனிமொழி சகோதரி கனிமொழி அவர்கள் மிக சிறப்பாக களப்பணியாற்றினார். அது நம்ம மனசார் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர்கள் தூத்துக்குடியில் இறங்கி நின்று களப்பணியாற்றி அவர்கள் அங்கே நின்று மக்களோட மக்களாக நின்றார். ஒருவேளை இவர் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செய்ய விடாத அளவுக்கு அவரை சுற்றி வேற ஆட்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு பெருத்த சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா இவர் ஒரு பெரிய ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றத்தில் தான் சொன்னாங்க, இஸ்லாமிய தீவிரவாதி என்ற பட்டத்தை கொடுத்தது ஐயா கருணாநிதி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு இவங்களை போதைப் பொருளுடைய கிங் பின் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சுன்னிக்கு பொன்முடி அவர்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தாங்க. ஆனா அம்மாவுக்கு உடனடியாக வாசல்ல கழட்டினாங்க. உடனடியாக அவர்கள் பள்ளியிலிருந்து கொடி இருக்கப்பட்டது. உடனடியாக அவர்கள் பிடித்து தள்ளப்பட்டார். திமுகவினர் இது பத்தி பேசுறதுல மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். சவுக்கு சங்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வெளில வந்தார். கிஷோர் அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளியில வந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த கார்த்திக் அவர் அவரையும் இந்த மாதிரி சேர்ந்தாங்க. சீமான் என்ன கூறினாரோ, அமீர் என்ன கூறினாரோ அதை கருணாநிதி அவர்களும் கூறினார்கள். இப்போ கருணாநிதி அவருடைய கருத்தை தான் இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் திரும்ப அதே கருணாநிதி தான் இவங்க அரசு பண்ணப்பட்டாங்க. லோட்டஸ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஃபாத்திமா அலி மேடம் அவர்கள். அதிமுக அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் மேடம். 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு. மக்கள் முகத்துல எல்லாம் மகிழ்ச்சி தான் ததும்புது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போட்டதை சமீபத்துல பார்த்திருப்பீங்க நீங்களும். ஸ்டாலின் என்றாலே செயல் அப்படின்ற மக்கள் பேசும்போதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் சொல்ல வேணாம், அத்தாச்சியா அந்த 1000 ரூபாய் பிளஸ் வாங்கினவங்க கொடுத்த அந்த வீடியோ போட்டிருக்காரு. இலவச பேருந்துல போறவங்க அவங்களுடைய வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. காலேஜ் பசங்க கட்டி கொடுக்குறாரு இல்லையா விடுதிலாம், அந்த பசங்களோட வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்தை எப்படி மேடம் பாக்குறீங்க? 3 ஆண்டுகள் அதாவது வீடியோ போட்டு ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்க முடியாது. பிராக்டிக்கலா தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு, இந்த 3 ஆட்சிகள்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் காணாம போச்சு. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குற அந்த 8 கிராம் அம்மா கொண்டு வந்த திட்டம் காணாம போச்சு. தாலிக்கு திருமண உதவித்தொகை 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, காணாம போச்சு. பெண்களுக்கு மடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க, காணாம போச்சு. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் கொடுத்துட்டு இருந்தாங்க, காணாம போச்சு. இப்படி போனதெல்லாம் போச்சுன்னு பல விஷயங்கள் காணாமலே போய்விட்டது. அந்த திட்டங்கள் மக்களுக்கான நல்ல திட்டங்கள். அதாவது அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த மடிக்கணினி 50,000 ரூபாவோ 30,000 ரூபாவோ கொடுத்து வாங்க கூட முடியாத அந்த மாணவ மாணவிகள் அவர்களுடைய படிப்பிற்கு தேவைப்பட்ட அந்த பொதுவான ஒரு விஷயத்தை அம்மா பார்த்து செய்திருந்தாங்க. அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு காணாம போச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு பெருமையா நம்ம சொல்ல முடியாது. 2வது விஷயத்துல நீங்க அடுத்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, விலைவாசி உயர்வு எல்லாத்துலயுமே ஏறி இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சொத்து வரி உயர்த்திருக்காங்க. மின்சார கட்டணம், மின்சாரம் இருக்கோ இல்லையோ, மின்சார கட்டணம் பயங்கரமா உயர்ந்திருக்கு. மின்சார கட்டணம் உயர்வு மட்டும் இல்லாம அதுக்கு கட்டுற டெபாசிட் தொகையை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திலுமே இப்போ நேத்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுக்கு கட்டணத்தை அதிகப்படுத்தி இருக்காங்க. இப்படி அந்த தொகையெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு தாங்க முடியாத அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுமையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகத்தான் இருக்கிறது. இது ஒரு மக்களுக்கு விடிவு கொடுத்துருச்சு, மக்களுக்கு ஒரு நன்மை பயத்துக்குன்னு சொல்ற மாதிரி எந்த திட்டமும் இல்லை. அதையும் தவிர பாத்தீங்கன்னா இவங்க சொன்னது என்ன, நீட் எதிர்ப்புன்னு ஒரு போராட்டத்தை ஒண்ணு பண்ணி அதை முக்கியமா வச்சு கொண்டாங்க. அதே மாதிரி எய்ம்ஸுக்கு வரலன்னு சொல்லி செங்கல் எடுத்துட்டு போயிட்டு எலெக்ஷனுக்கு நின்று அதுக்கு ஒரு இது பண்ணினாங்க. அப்புறம் இப்ப சனாதன எதிர்ப்பு போராட்டம், இப்படி எல்லா விஷயத்திலயுமே இவங்க எதையெல்லாம் இவர்கள் எதிர்கட்சியாக இருந்த போது எதிர்த்தார்களோ போலி போராளிகளை வைத்து ஒரு இதே மாதிரிதான் அது வீடியோ போட்டு பண்ணாங்க. கொரோனா டயத்திலயும் என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் கடையை மூடணும்னு போராட்டம் பண்ணாங்க, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க ஆளுங்கட்சியா வந்தவுடனே அதை நிறைவேற்றினாங்களா? இந்த கேள்வி மக்கள் மனதில் இருக்கிறது. அப்போ இவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொடுமையில மக்கள் மின்சாரம் கட் ஆகுது,
சைதாப்பேட்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கொதித்து எழுந்து வெளியில வந்து நிக்கிறாங்க. ஏன்னா சூரியனாலே சுட்டெரிக்குன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. அது இயற்கை சூரியனாக இருந்தாலும் சரி, கட்சி சூரியனா இருந்தாலும் சரி, மக்களை சுட்டெரிக்குன்ற ஒரு கான்செப்ட்ல சைதாப்பேட்டையில இன்னும் பல வடசென்னையில பல ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா கரண்டே இல்ல. உடைத்து களைத்து வரக்கூடிய மக்கள் ஒரு விலைவாசி உயர்வா இருக்கட்டும், போதையா இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த ஆட்சியும் அப்படித்தானே இருந்தது. அதிமுக ஆட்சியில மாத்திரம் ஒழுங்கா இல்ல. கரண்ட் கட்டு 4.5 ஆண்டுகள்ல எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில் கரண்ட் கட்டு இல்லைங்கிறத மக்கள் வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒத்துக்கொள்வாங்க. இவங்க வந்த உடனேதான் அணில் வந்துச்சு. அதுக்கு முன்னால அணில் இல்ல. தமிழ்நாட்டுல அணில இல்லாம இருந்த மாதிரி அந்த 4.5 ஆண்டுகள் மக்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா போதை பொருள் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கண்டிப்பா எல்லாத்தையுமே ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது, ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த கலாச்சாரம் அதிகப்பட்டு இருக்கிறது. இப்போ பொது வெளியில் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்க ஒரு அந்த மெத்தப்பட்ட கடத்திய வழக்கில ஜாபர் சாதிக் என்பவர் வந்து அவர் வந்து திமுகவை சார்ந்தவர். நான் வந்து திமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் இதை பண்றாங்கன்னு சொல்லல, ஆனால் உங்களை சார்ந்தவர் தான் இதை பண்ணி இருக்கிறாரு, உங்க கட்சியை சார்ந்தவர் பண்ணி இருக்கிறாரு. அப்போ இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பாக்குறதுக்கு 1008 புரோட்டோகால் இருக்கும் பொழுது எல்லா அணியை சார்ந்தவர்களும் நேரடியா அப்படி பார்க்க முடியல. அப்போ இவர்கள் போய் பார்த்திருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் எதை குறிக்குதுன்னா அங்க வந்து வேற ஏதோ அவர்கள், அதாவது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டை மீறி கூட சில வேலைகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதை ஒரு கண்ணோட்டத்தை குறிக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஆட்சி வந்து 39 எம்பிக்கள் இருக்காங்க. 39 எம்பிக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் வரலன்னா மத்திய அரசுல எங்களால போராட முடியல, இங்க வந்து குடுக்கறவங்க ஒரே இது என்னது, எங்களால அந்த பேமெண்ட் வாங்க முடியல, தொகுதிக்கான நிவாரணத்தை பண்ண முடியல, தொகுதிக்கு நலன் உதவிகள் செய்ய முடியல. அப்போ 39 பேர் இருந்து இது வரைக்கும் நலன் உதவிகள் எதுவும் செய்யல. நீங்க ஆளும் கட்சியாக இருந்தும் இங்க நீங்க எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரல. இப்போ நான் வந்து ரீசெண்டா வந்து ஆந்திராவுக்கு போயிருந்த போது பார்த்தேன் நானு. என்னன்னா அந்தந்த தெருக்களில் வந்து ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. கரெக்டுங்களா? இங்கேயும் ஆரம்பிச்சாங்க. என்ன ஆரம்பிச்சாங்கன்னா காய்கறிகள்லாம் வந்து வீட்டுக்கு கொரோனா டைம்ல வந்தாங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் அது வந்து ஏடிஎம்கே ஆட்சியில கொரோனா டைம்ல ரொம்ப சிறப்பா நடந்தாங்க. வீட்டுக்கு வீட்டுல அந்த தெருவுல வந்தாங்க. இங்க என்னன்னா அரசு சார்பிலே டிசிஎஸ்ல இருந்தே கொடுக்குறாங்க. அதாவது ரேஷன் கடைகளின் மூலமாக இந்த பொருளை கொடுக்கறது விஜயகாந்த் சொன்னாரு. பட் அவங்க வந்து அறிமுகப்படுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க வந்து பெட்ரோல் கெரோசின் பிளஸ் சுகர், அரிசி எல்லாம் அங்க கொடுக்குறாங்க. இங்கே வந்து நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக வண்டியை பாக்குறீங்க, அந்த வண்டியில ஒரு பொருளுமே இல்ல. அதாவது காய்கறிக்கு பழங்களுக்குன்னு சொல்லி ஒரு வண்டி எல்லாம் போகுதே ஒழிய அதுக்குள்ள எதுவுமே இல்ல. சோ இவர்கள் எதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறோம் என்று சொன்னார்களோ, எந்தெந்த மாற்றத்தை எல்லாம் மக்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிடம் எதிர்பார்த்தார்களோ அது சுத்தமாக இங்கே நடக்கவில்லை. அதனால் மக்கள் வந்து விரக்தியில் தான் இருக்கிறார்கள், யாரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தலையை மூழ்கவில்லை. அதையும் மீறி நீங்க பாத்தீங்கன்னா வெள்ள நிவாரண பணிகளில் இவர்கள் காட்டிய சுணக்கம். நான் ஓப்பனா ஒரே ஒருத்தங்களை சொல்லுவேன், யாருன்னு கேட்டீங்கன்னா கனிமொழி சகோதரி கனிமொழி அவர்கள் மிக சிறப்பாக களப்பணியாற்றினார். அது வந்து நம்ம மனசார் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவர்கள் தூத்துக்குடியில் இறங்கி நின்று களப்பணியாற்றி அவர்கள் அங்கே நின்று மக்களோட மக்களாக நின்றார். மற்ற யாரையுமே நம்ம பார்க்கல, களப்பணியில் நம்ம யாரையுமே பார்க்கல. வேளச்சேரியில வந்து அவ்வளவு பெரிய பள்ளம் விழுந்து அங்க வந்து இறந்த உடல்கள் கிடைக்கும் போது கூட அங்க வந்து போலீஸ் அதிகாரிகள் இருந்தார்களே ஒழிய அந்த சார்ந்த துறை சார்ந்தவர்கள் யாருமே அங்க காணோம். அந்த சட்டமன்ற உறுப்பினரையோ இல்ல அந்த நாடாளுமன்ற உறுப்பினரையோ நம்ம அங்க பார்க்கவில்லை. சோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கும் அந்த அவர்களால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்குமான இடைவெளி பெருகி கொண்டே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சோ மக்கள் இங்க வந்து எல்லாருடைய கட்டண உயர்வாலும் அதே மாதிரி அவர்கள் ஆல்ரெடி அந்த அதிமுக அரசு அம்மா அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை இவர்கள் இல்லாம பண்ணினதாலும் அம்மா உணவகம் அது எத்தனை பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தோம். அதாவது எண்ணிக்கை இப்ப குறைந்து கொண்டே இருக்கிறது, அதனுடைய தரம் வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது என்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் உணவகம் வந்து எடுக்கும் போது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும்னா நீங்க அறிவிப்பு கொடுத்தீங்க. ஆனா அது போராட்டம் எங்க பண்ணுங்க அப்படின்ற கேள்வி அப்படி இல்லை. நீங்க அவங்க முதல்ல என்ன பண்ணாங்க, அம்மா உணவகம் என்பது கலைஞர் உணவகம் வைக்கிறோம்னு சொல்லி முதல்ல ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சது. நம்ம அந்த ஒரு ஆவணி கிட்டே அடிச்சு அப்புறம் திரும்ப போர்டுல அம்மாவுடைய படத்தை எல்லாம் தூக்கி போட்டார்கள். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அந்த படத்தை வைத்து அந்த சரி பண்ணிட்டு அவங்களை வெளியில அனுப்பிச்சாரு. சோ நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வச்சோம். ஆனா நீங்க ஆக்சுவலா கேட்டீங்கன்னா அதற்கப்புறம் திரும்ப இப்படியே தானே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு டவுட் வருது, பர்சனலா டவுட் வருதுன்னா, ஒருவேளை இவர் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செய்ய விடாத அளவுக்கு அவரை சுற்றி வேற ஆட்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு பெருத்த சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா இவர் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு நீண்ட நெடுங்கால அரசியல் பயணம் ஒன்று இருக்கிறது. அவர் வந்து அவருக்கு குருவாகவும் தகப்பனாகவும் இருந்தவர், ஒரு பெரிய தமிழக ஐக்கான அரசியல்வாதி அவர். அவருடன் இருந்த இவருக்கு வந்து இப்ப இப்படிப்பட்ட தடைகள்லாம் ஏற்படுகிறது.
அப்படின்னா எப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா ஜாஃபர் சாதிக் மேட்டர்லயே பாத்தீங்கன்னா அது 2 பேருக்கு தலைகுடி, ஒன்று தமிழக அரசுக்கு ஒரு பெரிய தலைகுடிவாகி இருக்கிறது. தமிழக அரசு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் யாருடைய காவலன், சிறுபான்மை காவலன் என்று அவர்கள் கூறுகிறார்களோ அந்த இனத்தையே இன்னைக்கு வந்து காட்டி கொடுத்தாப்புல அந்த இனத்தையுடைய ஒரு அந்த அதாவது முஸ்லீம்களா இதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுத்து விட்டார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்றத்தில் தான் சொன்னாங்க இஸ்லாமிய தீவிரவாதி என்ற பட்டத்தை கொடுத்தது ஐயா கருணாநிதி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு இவங்களை வந்து போதைப் பொருளுடைய கிங் பின் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சோ இதையெல்லாம் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இங்க எந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களும் வந்து எனக்கு தெரிந்து இங்க வந்து ரொம்ப ஹாப்பியாவும் விடுதலை செய்யணும்ன்றதெல்லாம் அவர் தானே செய்யறார். இஸ்லாமிய விடுதலை 2.5 வருடம் கழித்து அண்ணன் எடப்பாடியார் வந்து திரும்ப சட்டமன்றத்தில் குரல் எழுப்பிய பின்னர் இவங்க 5 பேரை இப்போ ரிலீஸ் பண்ணாங்களே ஒழிய 2.5 வருடங்களாக அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. அண்ணன் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக தன் பணியை சிறப்பாக ஆற்றி எதற்காக ஒரு பெருங்குரல் எடுத்த போதுதான் இந்த விஷயத்தை வந்து அவர்கள் செய்தார்களே ஒழிய அவர்களாகவே செய்யவில்லையே. இப்ப அவர்களுக்கு நடுவுல ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, 30 வருடங்களாக தானே உள்ள எல்லாரும் இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாளா செய்யாதவங்க. நீங்க இன்னொரு குற்றச்சாட்டா இவ்வளவு சொல்லிட்டு ஊழல் அப்படின்னு வரும்போது அதிமுக ஆட்சியில ஊழல் பண்ண இல்லையா, இவர் மேல ஊழல் நம்ம குற்றச்சாட்டு இருக்கு, ஆளுநர் தான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு, விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்றாரு, வேலுமணி அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒருத்தர் மேல சொல்லிட்டு தானே இருக்காரு. இல்ல நீங்க ஊழல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுங்கட்சியாக யார் வருகிறார்களோ அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிற மேல ஊழல் வந்து வழக்கு போடுறதுன்றது வந்து ஒரு கடந்த ஒரு 30 வருடங்களாக இது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு இது வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. புரட்சித் தலைவர் ஐயா அவர்களுக்கு பின்னால் அதாவது அவங்களுக்குள்ள அந்த நேரத்துல இருந்த அந்த ஒரு என்ன சொல்றீங்க அரசியல் சார்ந்த அந்த பண்பாக இருக்கட்டும், அது வேற மாதிரி இருந்தது. அதற்கப்புறம் வந்து அது எல்லாமே தகர்த்தெறியப்பட்டு ஆளுங்கட்சியாக யார் வராங்களோ எதிர்கட்சியாக ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சியினர் மீது வழக்கு தொடுப்பது, அந்த வழக்குக்கான ஆதாரங்களை தேடுவது, அப்புறம் இவங்க வெளியில வர்றது, திரும்ப இவங்க அப்பீலுக்கு, இப்படித்தான் பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாத்துலயுமே பல விதமான மீறல்களும் இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் திரும்ப நான் வந்து எந்த இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, அம்மாவுடைய வழக்கில் நல்லம நாயுடு அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன, ஒரு எஃப்ஐஆர் யார் போடுவாங்க என்ற கேள்வியை வந்து மிக தெளிவாக கேட்டார். அப்போ முதல் வந்து எஃப்ஐஆர் போட்டதே தப்புன்னும் போது அந்த கேஸை நிக்காது. ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார், தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார். இன்னைக்கு வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்து 1 மாசம் டைம் கொடுத்தாங்க. ஆனா அம்மாவுக்கு உடனடியாக வந்து வாசல்ல கழட்டினாங்க. உடனடியாக அவர்கள் வண்டியில இருந்து கொடி இருக்கப்பட்டது, உடனடியாக அவர்கள் பிடித்து தள்ளப்பட்டார். அப்போ அவருடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக பல்வேறு விஷயங்கள் அதிமுக என்பது இங்கே வந்து அசுரத்தனமாக வளர்ந்து விட்டது என்ற ஒரு பயத்தினால் தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்தார்களே ஒழிய, அப்போ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து அந்தந்த அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் அப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்த போது செய்த ஒரு குற்றத்தை அதை வந்து எடுத்து சட்டமன்றத்தில் பேசியதே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த கேஸ வந்து எடுத்து போட்டு பண்ணினதே ஸ்டாலின் அவர்கள் தான். இப்ப அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதுதான் நான் சொல்ல வரேன் சார். சூழ்நிலை வந்து அரசியல்வாதிகளை எந்த விதமான ஒரு திசை நோக்கியும் தள்ளி கொண்டு இருக்கிறது. அவர்கள் எந்த முடிவுக்கு வேணாலும் சொல்ல வேண்டிய இது அரசியல் ஆகி போச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை மட்டுமல்ல, இப்ப நிதிஷ்குமார் நீங்க எடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு கட்சியில இருந்தாரு, அவர் தான் ஐஎன்டி கூட்டணி டெய்லி ஒரு கட்சியில இருந்தாரு. சோ இப்படிப்பட்ட மக்கள் வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிப்பட்டவர்களை மக்கள் இப்ப வந்து கண்டுகொண்டு மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை மக்கள் வந்து தெளிவாக எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி சோசியல் மீடியால வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதை மக்கள் எடுத்துக்கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நல்லது யார் சொல்கிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. சவுக்கு சங்கர் கைதுல அதிமுக பலமா எங்களுக்கு சாதகமா இருந்ததுனாலதான் சவுக்கு அவர்கள் அரசியல் பழிவாங்கலுக்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால்ன்ற வார்த்தையை எனக்கு யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதிமுக ஆதரவாக அதாவது என்னன்னு சாதகம் ஆதரவு அதாவது அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் வந்து அவர் பேசிய கருத்து வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம ஆதரிக்கவே இல்லை. ஏனென்றால் பொதுவெளியில் ஒரு அதிகாரிகளை பற்றி ஒரு இதை பத்தி இப்ப நம்மளும் பேசுறோம். இப்ப திமுகவினுடைய இது சரியில்லை, நம்மளும் பேசுறோம். இவ்வளவுதான் நம்ம பேசணும், இவ்வளவுதான் பண்ண முடியும்னு ஒரு தனிப்பட்ட விமர்சனத்துக்கு நம்ம உள்ளே சென்றால், தனிநபர் விமர்சனம் செய்தால் அதற்கு வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனால் சவுக்கு சங்கர் என்பவர் செய்தது எவ்வளவு தவறோ அதே போல இவர்கள் துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஜெயிலுக்குள்ள நீங்க யாரையும் அடிக்க கூடாதுன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, ஜெயிலுக்குள்ள யாரும் கை வைக்க கூடாது இல்லையா. இல்ல நீங்க அடிக்கலன்னு கொடுத்தீங்க, நேத்து அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருல, உள்ள வச்சுதான். ஏன்னா நீங்க அவரை உள்ள கொண்டு போகும்பொழுது அவர் உடம்பில் காயம் இருக்கிறதா என்ன ஏதுன்னு பார்த்து நீங்க வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இவ்வளவு பெரிய கை உடைஞ்சு இவ்வளவு பெருசு இது இல்ல இல்லையா.
இப்போ பல்வேறு சந்தேகங்கள் கேட்பீங்க. என்னவாக இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து கண்டிக்கத்தக்கது தானே. ஏன்னா மனித உரிமை மீறல் அது. ஒரு மனிதனை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சு அடிச்சாங்கன்றது மனித உரிமை மீறல். அப்போ இங்கே வந்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக சென்று நம்ம மனித உரிமை கழகத்துல இருந்து கண்ணதாசன் போய் பார்த்து, கலைவாணன் கண்ணதாசன் அவர்கள் போய் நேரடியாக உடனே போய் பார்த்தாரு, உடனே போய் விசாரிச்சாரு. இப்படிப்பட்ட மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது என்று செல்லும் பொழுது ஏன் அவர் அங்கே சென்று பார்க்கவில்லை? நான் கட்சி, ஏன்னா ஒரு அமைப்புல இருக்கிறவங்களோ இப்படிப்பட்ட பொது தளத்தில் பயணிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அனைவரையும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும். செந்தில் பாலாஜிக்கு ஒரு கருத்தாகவும் மற்றவர்களுக்கு ஒரு கருத்தாகவும் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் இவர் சென்று பார்த்திருக்கிறார் இல்லையா? இப்போ அரசாங்கம் அந்த அவர் சார்ந்த அரசாங்கமாக இருக்கலாம், பட் அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க போகணும் இல்லையா? இதுவும் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து இப்ப நம்ம அங்கேயும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மேல இருக்கு, அவங்களும் ஒரு பெரிய ஒரு இதற்கான ஆக்ஷன் எடுத்தா மாதிரியோ இதற்கு ஒரு கமெண்ட் கொடுத்தா மாதிரியோ எனக்கு தெரியல. எக்ஸப்ட் வானதி அக்கா மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து மனித உரிமை மீறல், இந்த மாதிரி துஷ்பிரயோகம், அதிகார துஷ்பிரயோகம் சொல்லிருக்காங்க. அதேதான் நான் சொல்றேன், அவர் வந்து சவுக்கு சங்கர் பேசியது எவ்வளவு தவறோ அதே தவறை திரும்ப இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. இது ஒரு வகையில் பார்த்தால் பத்திரிகையாளர்களை மிரட்டுவது போன்ற ஒரு துணியை கொடுக்கு. ஏன்னா உயர்நீதிமன்றமும் யூடியூப் சேனல்ல வந்து கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இது ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல அது எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கட்டுப்பு. இப்போ நீங்க வந்து அழகா போடுறீங்க, இப்ப என்ன கூப்பிட்டு கேக்குறீங்க, நீங்க முன்னாலே ஒரு பொறுப்பு துறப்புன்னு ஒரு கார்டு போட்டுறீங்க. என்னன்னா இது ஒரு நிமிஷம் எல்லாருமே போடுறாங்க, நான் உங்களை மட்டும் சொல்ல எல்லா யூடியூப் சேனலும் போடுறீங்க. போடும்போது என்ன போட்டுறீங்க, இந்த கருத்துக்கள் அவர்கள் சொந்தமாக கூறியதுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுறீங்க. அவருக்கு இப்ப நாங்க வந்து சொல்றோம் ஒரு கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து, இந்த கருத்துக்களினால் தானே இப்ப அன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அரெஸ்ட் பண்ணப்பட்ட உடனே அவர் தான் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாரே இல்லையா, அதுவும் ஒரு டிஆர்பி ரேட்டிங்ல இந்த யூடியூப் சேனலுக்கு ஓடுது. அப்போ சிலது தவறே என்று தெரியும் பொழுது, சில தனி மனிதர்களை நம்ம டைரக்டா தாக்குறோம் என்று தெரியும் பொழுது அதை எடிட் பண்ணிட்டு போட்டிருக்கலாமே. ஒரு தனி மனிதனை வந்து நீங்க தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒருத்தர் வந்து கைகலப்புன்றது எப்ப நடக்குது, ரோட்ல வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு விரோதம் இருக்கும்போது நடக்குது. அது அதிகபட்சமாக செல்லும் போதுதான் கைகலப்பு நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு தனி மனிதனை, ஒரு தனி மனித தாக்குதல், நீ வந்து இல்ல நானும் ஒத்துக்கிறேன் நீங்களும் ஒத்துக்கிறீங்க பொதுமக்களும் ஒத்துக்கிறாங்க போல, காவல்துறையில் வந்து 80% நல்லவங்க இருந்தா 20% கெட்டவங்க இருப்பாங்க, இல்ல 20% எப்படி வேணா சொல்றாங்க ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அவரவர்கள் சந்திக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்துத்தான் அவரவர்கள் அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் தனிப்பட்ட ஒரு அதிகாரியை, அரசாங்க அதிகாரி, அவர் நான் போலீஸ் அதெல்லாம் நான் பார்க்கல, அவர் ஒரு அரசாங்கத்தை சார்ந்த ஒரு அதிகாரி, அவரை பற்றி இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியது தவறு, அதில் நம்ம ஆதரிக்கல. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட அதிகார துஷ்பிரயோகமும் தவறு. ஏன்னா ஒரு இதுல ஜெயிலுக்குள்ள அடிக்க கூடாது இருக்கும்போது இப்படி கை ஒடையறவளுக்கு அடுக்கிறது வந்து அது ஒரு அதிகாரம். தொடர்ந்து இந்த சோசியல் மீடியாக்கள்ல ஒரு ஆக்டிவா இருக்கவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்களே அதிமுக. கண்டிப்பாங்க. பாத்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டார். மாரிதாஸ் மீது இந்த மாதிரி திமுகவினர் மீது பத்தி பேசுறதுல மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். சவுக்கு சங்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வெளியில வந்தார். கிஷோர் அவர்கள் கைது செய்யப்பட்டு வெளியில வந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த கார்த்திக் வந்து அவர் வந்து உள்ள போய் அவரையும் வந்து இந்த மாதிரி சேர்ந்தாங்க. ஏன் எனக்கு மேலேயும் கேஸ் வந்தது, எனக்கு வேறு வகையான விஷயங்கள்ல எனக்கும் வந்தது. சோ இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, பொது தளத்தில் யாரும் யாரை பற்றியும் பேசக்கூடாது என்பது ஜனநாயக படுகொலை. என்ன பேச வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேச வேண்டும் என்று அவரவர்களுக்குரிய ஒரு கோட் ஆஃப் இது வச்சு லைன் வச்சு அதுக்கு மீறியாம நம்ம பேசினோம்னா அவர்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். இப்ப இதுல என்னன்னா, இப்போ வந்து அந்த சேனலை நடத்தியவர் மீது கூட இன்னைக்கு வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீதிபதிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படிப்பட்ட சேனல்ல நீங்க ஒரு மனிதனை, ஏதாவது குற்றம் செய்தவனாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்ய துணிந்தவனாக இருந்தாலும் ரெண்டு பேரும் இது பண்ணணும்ன்றது ஒரு சட்டத்தின் முன்னால் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து போட்டு வாங்கினதுக்காகத்தான் அந்த யூடியூப் சேனலுடைய அவரையும் வந்து கைது செய்யணும்னு போட்டிருக்காங்க. சோ சில சேனல்கள்ல இப்படிப்பட்ட டிஆர்பி ரேட்டிங்காக மக்கள் கிட்ட வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் போகுது. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னா எனக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையே பர்சனலாக வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை பொது தளத்தில் நான் வெளியிட்டு அதன் மூலமாக அவருடைய வந்து இமேஜை குறைக்கிறதோ, இல்லை ஒரு அரசாங்க அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுப்பதோ, இல்லை அவரை பத்தி தவறான கருத்துக்களை கூறுவதோ தவறுதான். அது வந்து பர்சனலைஸ்டா பேசும் பொழுது அது நான் பேசினாலும் தவறுதான், யார் பேசினாலும் தவறுதான், அது வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனால் அதற்கு ஈடாக இவர்களும் செய்யும் பொழுது அதுதான் வந்து இங்க, ஏன்னா இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே சில ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்தது. முதல்ல வேற ஒருத்தர் கார்த்திக்னு சொல்லி அந்த தம்பிய முதல்ல இது பண்ணாங்க. அடுத்தது முத்தலீஃப் அவரு வெளியில போனாரு. சோ இங்கே வந்து இவர்கள் மிரட்டப்பட்டு இருக்கலாம்,
இவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசப்படுங்க. நான் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசாங்கம் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் ஒரு அதாவது அதிமுகவை ஒரு ஆதரித்து கடைசியில கூட பாத்தீங்கன்னா சங்கர் சொல்லியிருப்பார், நான் என்னுடைய வாக்கு அதிமுக கழிக்கப்படும். அவருக்குன்னு ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அவர் தன்னுடைய கருத்தை அவர் அந்த மீடியா மூலமா தெரிவிக்கிறது ஒரு தவறு கிடையாது. ஆனால் அது வந்து அவர் சட்டத்துக்கு உட்படுது, அதை செஞ்சார், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பண்ணும் பொழுது சங்கர் பேசியது எவ்வளவு தவறோ அப்போ இவர்கள் பண்ணியது தவறு. இதற்கு நடுநிலையாக இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த மாதிரியான மீடியா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நாம் தடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க அதை தடுக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள அது பரவி போயிடும் சில விஷயங்கள். அதனால அவர்கள் வந்து நான் ஆக்சுவலா நான் சொல்லிட்டே இருக்கிறது என்னன்னா, சின்ன திரைக்கு கூட நீங்க வந்து தணிக்கை வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவருடைய இது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சது. இது தொடர்ந்து அந்த நீட்டை பத்தி ஒரு கமெண்ட் வைக்கும்போது அமீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு கூட வந்து பத்தெல்லாம் போட்டுட்டு போனாங்க, அதை வந்து கைட்ட சொல்லி அவங்க செக் பண்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாமே வேணாம்னு சொல்லி என் பெண்ணு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இதுக்கு பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஏற்கனவே அந்த இதுல ரிட்டர்ன்ல இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து ஒரு மதசாயமா எடுத்துட்டு வராங்க கேக்குறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது அமீர் அவர்களும் சீமான் அவர்களும் 2008 கைது செய்யப்பட்டார்கள். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இலங்கை தமிழருக்காக ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அப்ப அம்மா பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இது இவர்களுடைய கருத்து இல்ல. சீமான் என்ன கூறினாரோ அமீர் என்ன கூறினாரோ அதை கருணாநிதி அவர்களும் கூறினார்கள். இப்போ கருணாநிதி அவருடைய கருத்தை தான் இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் திரும்ப அதே கருணாநிதி தான் இவங்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதுவும் இறையாண்மை குந்தகம் விளைவித்தார்கள், தேச விரோத சட்டம் சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. சோ அரசியல் கட்சிகள் வந்து எப்படின்னா இந்த மாதிரி திரையுலகத்தினரை வந்து இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு சில வேலைகளை செய்கிறார்கள். இப்போ அதுல வந்து அமீர் சிக்கி இருக்கலாம் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா அந்த ரிட்டன் நீட்டு பத்தி கொடுக்கும் பொழுது அது தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை பரதா மட்டும் முஸ்லிம் பெண்களை மட்டும் பரதா கட்ட சொல்லவில்லை. திருமணமான பெண்களாக இருந்தால் கூட அவர்கள் மெட்டியை கூட கட்ட சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. இந்து கலாச்சார முறைப்படி மெட்டி போடுவதோ ஒரு இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க அவங்க. சோ இது வந்து நீங்க ஒரு மதத்தினர் மட்டும் தான் அப்படின்னா பரவாயில்லை, அது என்னமோ அவங்க வச்சு நீங்க எதை கேட்கலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க அரசாங்கத்துல வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு நீங்க அனுப்பணும் லெட்டர்ஸ். நீங்க அபிஷியலா நீங்க அவங்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் முறைகள் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய தாக்கங்களை உங்களுடைய வருத்தங்களையும் உங்களுக்கு நீங்க அனுப்பணுமே ஒழிய இதுக்காக நான் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன்னா நீங்கள் தான் நஷ்டவாளியாகி உட்கார போறீங்களே தவிர, இது இந்தியா முழுமைக்குமான எத்தனையோ இஸ்லாமியர்கள் எழுதியிருக்காங்களே, புரியுதுங்களா? அப்போ இவர்கள் எதுக்காக பண்ணிருக்காருன்னா, ஒருவேளை ஏற்கனவே இவர் சில விஷயங்கள்ல மாட்டி இருக்கிறதுனால, அந்த ஜாஃபர் சாதிக் இதுல மாட்டி இருக்கிறதுனால தெரியும். அதுலயும் நம்ம கேள்வி வச்சிருக்கோம், நம்ம தினம் அந்த சீதை மாதிரி ஒரு அக்னி பரீட்சை நடத்துறனாலே அப்படின்னு சொல்லி அமீர் அவர்கள் கமெண்ட் கொடுக்குறாரு. எப்படி பாக்குறது நம்ம எடுத்துக்கலாம்? அதாவது அக்னி பரீட்சை நடத்துறாருன்னு அவர் சொல்றேன். நான் வந்து அமீர் இதுலயே நான் வந்து இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரிதான் பொதுவாக தான் எல்லா மக்களும் இருக்கிறார்கள். அமீர் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அமீர் அவருடைய தொடர்புல இருந்த காரணத்தினால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணை வளையத்தில் சிரிக்கிறார். போய் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விசாரணையில் இவர் வந்து என்ன உண்மையோ அதை சொல்லி அவருடைய இதுல வந்து சொன்னார். வெளியில வந்து கலங்கினேன்னு சொல்லி போன வாரம் போட்டிருந்தார். 6 மணி நேரம் வந்து ஒரு கலக்கத்தில் இருந்தேன் அப்படின்னு போட்டிருந்தார். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அந்த நட்பு வட்டத்தில் அவர் இணைந்திருந்த காரணத்தினால் அவர் மீது அந்த இது வந்திருக்கு. இது பண்ணும் பொழுது இதை அடுத்தடுத்து வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் அவருடைய காசுல ஒரு படம் எடுத்தாருன்னா திருமதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார். கரெக்டுங்களா? சோ அந்த ஃபண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. சோ இப்ப அந்த ஃபண்ட் எங்க யூஸ் ஆயிருக்கு என்ன ஏதுன்னு எல்லாமே வரும்போது எல்லாருக்குமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. இப்போ இது வந்து எப்படி இந்த ஜாஃபர் சாதிக் என்பவர் எந்த பக்கத்துல நிக்கிறாரு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அயலக அணியை சார்ந்த திமுகவை சார்ந்த அயலக அணியுடைய மாநில செயலாளர்னு சொல்றாங்க. சோ இந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா இவர் தான் கூட்டு போய் டிஎம்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு சைட்ல சொல்றாங்க. சோ இப்படி பல்வேறு விஷயங்களை பார்க்கும் பொழுது அதற்கான தொடர்புகளை விசாரிக்க வேண்டிய உண்மைத்தன்மையை அறிய வேண்டிய கட்டாயத்தில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அவர்கள் இவர்களை கூப்பிட்டு விசாரித்திருக்கிறார்களே ஒழிய இதுல இவங்களை மட்டும் இல்லையே சதாசிவம்னு யாரோ ஒரு ஆளு பண்ணிருக்கிறாங்க. அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கிங் பின்னா இருந்த ஜாஃபர் சாதிக் என்ற இஸ்லாமியர் வந்த காரணத்தினால் தான் இஸ்லாமியர்கள் சொல்றதுக்கு இல்ல, அதுல கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கு. யாரும் இது வந்து இண்டிவிஜுவலா இது வந்து ஒன் மேன் ஆர்மியா இது பண்ணவே முடியாது. இப்படிப்பட்ட பெருங்கடத்தலை கண்டிப்பாக ஒரு சிங்கிள் மேன் பண்ணிருக்க முடியாது.
அப்போ அந்த கூட்டணியில் யார் யார் இருந்தார்கள், இவங்களுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க, எந்தெந்த வகையில் தெரிந்தும் தெரியாமலும் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, சோ அத்தனை உண்மைகளையும் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தா தானே அந்த கேஸ் எந்த லெவல்ல போகுதுன்னு தெரியும். ஏன்னா இந்த கேஸை பொறுத்தவரை ஒரு இந்திய அரசோ தமிழக அரசோ தனிப்பட்ட அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்நேஷனல்ல வந்துருச்சு அந்த அழுத்தம். நீ இவ்வளவு சொல்றீங்க, பட் வந்து தமிழகத்துல நிறைய போதை கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கும் போது காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருது, வெளிநாட்டுல இருந்து வருது, இந்த கோஸ்ட் கார்டு வச்சிருக்கிறது யாரு, ஐபி வச்சிருக்கிறது யாரு, எப்படி உள்ள இந்தியா உள்ள வருது, சரி இந்தியால நீங்க மத்தாடனால குஜராத் அம்பானி அதானி போர்ட்லதான் நிறைய பிடிபடுது அப்படின்றாரு. இதை நீங்க எப்படி எதிர்கட்சி தமிழக எதிர்கட்சி தலைவராக, தமிழகத்தை காங்கிரஸ் தலைவராக எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து தன்னுடைய கருத்தை இப்போ வந்து பிரதிபலிச்சிருக்காரு ஒழிய தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இது வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்ததுனால மட்டும் இங்க வந்து இந்த கலாச்சாரம் இல்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த பொழுதே பஞ்சாபில் பல உயிர்கள், இளஞ்சிறார்கள், சின்ன சின்ன பசங்க கூட கையில வந்து ட்ரக் எடுத்துட்டு அந்த ஊரே வந்து ஒரு ட்ரக்குடைய கண்ட்ரோல்ல போகக்கூடிய கட்டாயத்துல இருந்து அங்கே இருந்த காவல்துறையினரும் என்ஜிஓஸும் ஒர்க் பண்ணி இந்த மக்களை வந்து அழகா கொஞ்சம் அந்த அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் வந்து கவுன்சிலிங் கொடுத்து இவங்களை எல்லாம் மாத்தி விட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த கவர்மெண்ட் வந்ததுன்னா அப்போ யார் வந்தாங்க, நம்ம நாட்டுடைய ஒரு இது ஒரு ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய எல்லைகளை 8 நாடுகளுடன் பகிர்ந்து கொடுக்கிறோம். புரியுதுங்களா? இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அந்த பக்கம் பங்களாதேஷ், இப்போ எல்லாத்தோடயும் நம்ம பகிர்ந்து கீழே பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, எல்லா இடத்துலயுமே ஸ்ரீலங்கால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால ஃபுல் டெவலப்மெண்ட் யார் பண்றாங்க, சைனாக்காரங்க பண்றாங்க. அப்போ அவங்களுடைய தூண்டுதல் மூலம் பல விஷயங்கள் இங்க நடக்கலாம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேபாள் சைட்ல பாத்தீங்கன்னா திரும்ப அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்குள்ள கூட பாத்தீங்கன்னா கூட சைனாவுடைய ஆதிக்கம் அதிகபட்சமாக இருக்குது. அவர்கள் தான் அங்க ரோடு போடுறது இருந்து டோல் வரைக்கும் எல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. அந்த மலைப்பாதைகளை வடிவமைத்து அவர்கள் தான் செஞ்சிருக்காங்க. சோ இந்த இடங்கள் எல்லாம் இந்தியாவை எப்படி எப்படி பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவங்க வந்து அங்க வந்து அந்த பாகிஸ்தான் சைட்ல வீட்டுக்கு வீடு வளர்க்கக்கூடிய ஒரு பயிரா இருக்கிறது வந்து ஆப்கானிஸ்தான் சைட்ல தான் கஞ்சா இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம கேக்குறது என்னன்னா, இங்கே வந்து ஒரு ராவா ஒரு பொருள் வந்து அது வேற ஒரு பொருளாக இங்க மாத்தி அந்த பொருளை வெளிநாட்டுக்கு அமிச்சு அதை இன்னொரு ஒரு அதாவது என்ன சொல்றீங்க ஹை லெவல் உங்களுக்கு போதை கொடுக்கக்கூடிய பொருளாக மாறி வருதுன்னா இது தனிப்பட்ட மனிதனாக செய்யக்கூடிய காரியம் இல்லை. இதன் பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க என்பதை கண்டிப்பாக வெளிக்கொண்டு வந்தால்தான் வருங்கால சமுதாயம். ஏன்னா தமிழகம் மட்டும் இல்லை, ஏன்னா தமிழகத்துல இப்ப என்ன கெட்ட பேர் வந்துச்சு, தமிழகத்திலேயே சார்ந்த ஒரு இஸ்லாமியர் இதை செய்தார், அவர் திமுகவில ஒரு பொறுப்பில் இருந்தார். இந்த கெட்ட பேரு போகணும்னா கண்டிப்பா அவங்க ஒத்துழைச்சுதான் ஆகணும். இதற்காக அமீர் வந்து மத்திய அரசாங்கத்தையோ இல்ல நீட்டையோ நாங்க நீட் எழுத மாட்டோம்னு சொல்றதோ இது தவிர, நீங்க நீட்டுடைய நீங்க கையில எடுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுக்கும் போதே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை மீறி இங்க யாரும் வந்து புதுசாக இவர் அமீருடைய மகள் என்று யாருக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணல. இன்னொன்னு நீட் ரகசியம் ரொம்ப காலமா இவங்க கட்சியில தானே கையில வச்சிருக்காங்க. நாங்க நீட்டுக்காக ஒரு ரகசியம் வச்சிருக்கோம்னு சொல்லி தானே நீங்க ஓட்டு வாங்கினீங்க. ரகசியத்தை இப்பவாது வெளியிடுங்க.